அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நாள் பை ஒரு நாள் செல். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் நேற்று வந்து எந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா 49,777. ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 49,777 வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட் பாத். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேற. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே ஒரு சரியான மூவ்மெண்ட் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஜனவரிலேருந்து ஒரு 20th ஜனவரி வரைக்கும் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் ஒரு 1239 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஒரு 2 காரணம் வந்து சொல்றாங்க. ஒன்று வந்து எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து வந்து செல்லிங்லேயே இருக்கிறாங்க. ஸோ அதாவது இந்த மாசம் வந்து ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் எல்லாம் கண்டினியூஸாக கேஷை வந்து செல்லிங் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொன்று என்ன பண்ணா ட்ரம்ப் 2.0. ஸோ ட்ரம்ப் வந்து அவர் பதவி இருக்கிறாரு, அதுக்கு நிறைய வந்து ஒரு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு, ஒரு கன்க்ளூஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதை காரணம் காட்டி யூரோப்பியன் மார்க்கெட், சைனா மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரின்ல இருந்தனால இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் கொஞ்சம் டாலர்ஸ் அந்த ருப்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இதை இந்தியன் மார்க்கெட்ஸ்ல ஒரு செல்லிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 காரணம் வந்து சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1230 பாயிண்ட். ஸோ நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி ஒன்று கூட விடலை. எல்லாமே மிட் கேப் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் கோடி வந்து செல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிட் கேப் நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் கோடி அந்த மிட் கேப் நிஃப்டி ஸ்டாக்ஸ்ல மட்டும் 7 lakh crores செல்லிங் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு மட்டும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் செல்லிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட டார்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டா எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி ஸோ புட் ஆப்ஷனை கொஞ்சம் பை பண்ணியிருக்க மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. அது நமக்கு வந்து இதில் பார்த்தாலே தெரியுது, ஒரு கேண்டில்ஸ்ல வச்சு பார்த்தாலே ஸோ நமக்கு அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு தெரியுது. மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் ஈக்குவல் க்ளோசிங், அதாவது முடிஞ்சிருக்கிற மார்க்கெட்ல ஒரு ஈக்குவல் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ மேபி ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் இது வந்து நடந்திருக்கு. அதாவது க்ளோசிங் மார்க்கெட்ல மட்டும் கொஞ்சம் ஈக்குவலாக வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் ட்ரேடட் என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2875 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 652, டிக்ளைன்ஸ் வந்து 2138, அன்சேஞ்ச் வந்து 85. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அட்வான்ஸை விட டிக்ளைன்ஸ் வந்து 2138, கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு ஒரு ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ 52 வீக் ஹைல வந்து 26 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 55 ஸ்டாக்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூலர் 90, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூலர் பார்த்தீங்கன்னா 87 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது என்ன நடக்கும்? பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் இன்னும் கொஞ்சம் டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் நான் எது செட் பண்ணியிருக்கேன்னா 47,689 வரைக்கும் செட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட ப்ரிடிக்ஷன் படி எந்த மாதிரி நடக்கும்னா இந்த நெக்லைனை டச் பண்ணிட்டு தான் இறங்கும்னு நினைச்சேன். அதாவது 49,777 டச் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஓப்பனிங் மார்க்கெட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 779 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகுமானா எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் பண்ணா ஸோ கண்டிப்பாக வந்து கண்டினியூஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் ஸோ இனிமே வந்து கொஞ்சம் பையிங் வந்து எதிர்பார்க்கலாமே தவிர ஸோ அடுத்தடுத்த லைன் எங்க இருக்குன்னா 47,899, அதாவது அங்கிருந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ நிஃப்டி 50ல பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50ல அடுத்த டார்கெட் எல்லாமே பிரேக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த லைன்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இறங்கிருச்சு, லோவை பிரேக் பண்ணிட்டு ஒரு ஃபால். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு இறங்கியிருக்கு. அகைன் சேம் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னா 22,500, இன்னொரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் நிஃப்டில வந்து டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். சார்ட் பேட்டர்னுங்கிறது அந்த மாதிரி தான் இப்போதைக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன சேனல் ஃபார்ம் ஆயிட்டு ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அதே தான் நடந்திருக்கு. ஸோ இன்னுமே 22,500 வரைக்கும் டார்கெட் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி அடுத்த டார்கெட் வந்து இந்த லோ மட்டும் வச்சுக்கலாம், ஏன்னா அதை தாண்டி வேணா இந்த லோவை பிரேக் பண்ணாதான். ஸோ இந்த இடத்துல மட்டும்
ஒரு சின்னதா ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து வரைஞ்சிடலாம் 23,360 அதையும் பிரேக் பண்ணா நாம இன்னும் கொஞ்சம் செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11,956. ஏன்னா இந்த இடம் சப்போர்ட்டா இப்போ இந்த இடம் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 11,957ல இருந்து 12,373 வந்து வரைக்கும் வந்திருக்கு. இந்த லோவை பிரேக் பண்ணாதான் செல்லிங். ஏன்னா இது அகைன் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். 11,956ங்கிறது ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டில வந்து இருக்கு. ஸோ சென்செக்ஸ் பிரேக் அவுட் தான், இது சேம் அஸ் ஆஃப் நிஃப்டி தான். அதுலயாச்சும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் ஜோன் இருந்தது. பட் சென்செக்ஸ்ல சப்போர்ட்னு பார்த்தா 72,000, அதாவது இந்த இடம் தான். அது சப்போர்ட் வரையணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து வரையணும், இல்லைன்னா இந்த ஹைல வந்து வரையலாம். ஸோ இப்போதைக்கு டெம்பரரி சப்போர்ட் வந்து 75,000 சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு 800 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மாதிரி தான். ஸோ லோவை பிரேக் பண்ணா இந்த இடம் தான், இந்த லோல ஒரு சப்போர்ட் வருங்க 54,445 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா நாளைக்கு லோவை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா இன்னும் ஒரு நல்ல பர்சன்டேஜ், ஒரு 1 or 1.5% வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து இருக்கு. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 49,265, பிவோட் பாயிண்ட் வந்து 48,847, சப்போர்ட் வந்து 48,152. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 49,543, லோ வந்து 48,430, ஓப்பன் வந்து 49,532, க்ளோஸ் வந்து 48,570. ஸோ 1 செகண்ட். ஸோ எந்த மாதிரி வந்து ஓப்பனிங் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் நிறைய வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கிஃப்ட் நிஃப்டியா இருக்கட்டும், நாஸ்டாக் மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல போயிட்டு இருக்கு. மேபி ஈவினிங் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கலாம். மற்றபடி சைனீஸ் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷர்ல, யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாம் இருக்கனால ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டியில அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னா 47,898 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த இடம் அதாவது 47,898 கேப் டவுன் விழுந்தா, இல்ல இந்த இடத்துல க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து சி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். க்ளோஸ் இன்னைக்கு க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா 48,570, க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா மட்டும் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 49,005. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. மேபி இது நடக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் சான்சஸ் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணா செல்லிங் வந்து போகலாம். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு மேலே வராம சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணது, அதாவது இன்னைக்கு லோ வந்து 48,430. ஸோ அதை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47,900 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டில இருக்கு. ஸோ மேக்சிமமா இதுதான் நாளைக்கு வந்து நடக்கும். ஸோ மறுபடியும் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அதாவது ஒரு கேப் டவுன் விழுந்தா டார்கெட் வந்து 47,899. ஓகேங்களா? இல்ல க்ளோஸுக்கு மேல ஓப்பன் வச்சது அப்படின்னா ஒன்னு கால் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இதோட டார்கெட் இங்க வந்துட்டு மார்க்கெட் கீழே விழுவதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி மேல வராம கீழே வர மார்க்கெட் இந்த லோ பிரேக் அவுட் பண்ணா செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணா அதோட டார்கெட் வந்து 47,898. ஸோ நிஃப்டி 50யும் சேம் அதே மாதிரி தான். நிஃப்டி 50 கன்ஃபார்ம் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்துருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸாக அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு, அதாவது நிஃப்டி 50ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் நல்ல பிரேக் அவுட் எடுத்த ஸ்டாக்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிரேக் அவுட். நேற்றெல்லாம் என்ன சொல்றதுன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் காட்டுறோம் பாருங்களேன், பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ இதெல்லாம் நேற்று பிரேக் அவுட் எடுத்த ஸ்டாக்கு. நேற்று கூட நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபால் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாம் நல்ல ஒரு சேனல் பிரேக் அவுட் நேற்று. ஸோ இந்த இடம் ட்ரா பண்ணி காட்டுறோம் பாருங்க.
ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட்டு, ஆனால் மேலே தான் அந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நேற்று வந்து ஒரு கிட்டத்தட்ட 3.59% வரைக்கும் அப் கொடுத்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2% வந்து டவுன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டாக தான் இருக்குது. பட் சேனலுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இன்னமும் வித்ஸ்டாண்டில் இருக்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணாதான் இதெல்லாம் கீழே விழுவும். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாம் ஒரு 800 இருந்து ஒரு 488 கிட்டத்தட்ட ஒரு 30% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு இந்த ஜனவரி மந்த் மட்டும். ஸோ என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. பட் இன்ட்ராடேல ஒரு 40 பாயிண்ட் ஒரு 30 பாயிண்ட் தொடர்ந்து ஃபால் ஆகிட்டே தான் இருக்கு. வேணும்னா நம்ம F&Oல செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாமே தவிர இப்போதைக்கு பையிங் சைடு வேணாம். ஸோ ஒரு ஏதாவது ஒரு பிரேக் அவுட் இன்னும் நடக்கலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் பேட்டர்னாச்சும் கிரியேட் ஆகணும். அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா ஒரு சேனலாச்சும் கிரியேட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கீழே வர மார்க்கெட் ஒரு சேனலாச்சும் கிரியேட் பண்ணிட்டு அந்த சேனலையாச்சும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பிரேக் அவுட் வச்சா நம்ம பை போகலாம். ஸோ இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் தான். ஸோ லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொட்டாக் நேற்று தான் எல்லாரும் பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 1800 இருந்து ஒரு 1920 ஒரு 120 பாயிண்ட் வந்து ஒரே நாளில் வந்து ஒரு அப் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இடம் 1920ங்கிறது ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால இது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு இதில் தான் இருக்கும். நேற்று வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் போயிட்டு மாட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க்ல வந்து நடந்திருக்கும். ஸோ இன்ஸ்டிடியூஷனல்ஸ் என்ன பண்றாங்கிறத காலையில் அந்த ஓப்பனிங் செஷன் அப்படின்னு நடத்துவாங்க. அதாவது 9ல இருந்து 9:07 வரைக்கும் ஒரு ஓப்பனிங் செஷன் நடத்துவாங்க. இல்லை ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஓப்பன் ஆர்டர் காலையில் 9 to 9:07 ஈவினிங் விட்டுருங்க. காலையில் 9 to 9:07 ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன்ல பல்கா ஓப்பன் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஹெவியா வந்து கொடுத்தா என்ன ஆகும்னா ஸோ அது வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்ல அந்த ஓப்பனிங் ப்ரைஸை கால்குலேட் பண்றப்ப ஸோ மார்க்கெட் வந்து தூக்கி கேப் அப்ல போட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அந்த ஓப்பன் ஆர்டர் அப்படியே தானே இருக்கும்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை எடுத்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடுவாங்க. ஆனால் இதான் நடுவில் போயிட்டு நம்ம ஆளுங்க நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஸோ உடனே போயிட்டு அந்த இடத்துல பை பண்ணுவோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம கிளியரா பண்ணோம்னா கொஞ்சம் சார்ட் பேட்டர்ன் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ், ட்ரிபிள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிருந்து அகைன் வந்து ஒரு ஃபாலிங் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. இதையும் பிரேக் பண்ணாதான் ஸோ மார்க்கெட் வந்து மேலே வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்டைன்ல தான் இருக்கும் கொட்டாக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்ஜர் பெயிண்ட். ஸோ பெர்ஜர் பெயிண்ட் நான் நிறைய தடவை சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்லியே பார்த்தீங்கன்னா 438 475 கிட்டத்தட்ட ஒரு 3-4% மேலே தான் வந்திருக்கு. 5%க்கு மேலே வந்திருக்கு. இது கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 520 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இன்ட்ராடேல வேணாம். இன்ட்ராடேல சும்மா ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் இல்லை 1% எடுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம இன்ட்ராடேல வந்து பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 8% 10% நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணோம்னா பெர்ஜர் பெயிண்ட் வந்து நம்ம தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ பார்க்கலாம். என்னோட கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃபாலிங் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னொரு 500 பாயிண்ட் வந்து நிஃப்டியில் இறங்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47,900 அதுவுமே பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மறுபடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.